ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய எதிரியை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீதித்துறையவே வளைப்பீங்களா? பிஜேபி சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வழக்கு போடுறாரு. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, இப்படியெல்லாம் அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க, அறிவிக்க போறாங்க, நீங்க தடுத்து நிறுத்துங்கன்னு. நான் கேட்குறேன், அப்போ மகாராஷ்டிராவில், பீகாரில், ஹரியானாவில், கர்நாடகாவில் தேர்தல் நடக்கிற போதெல்லாம் அவ்வளவு அள்ளி வீசினாங்களே, அள்ளி வீசிட்டு தேர்தல் முடிஞ்சு மகாராஷ்டிராவில் ஜெயிச்சோன்னே எங்களால் கொடுக்க முடியலன்னாரு. இப்போ இறந்தாரு அஜித் பவார். நாங்கள் சொன்னது நிஜம்தான், ஆனால் சிலர்லாம் எங்களால் கொடுக்க முடியல ஓபனா ஒத்துக்கிட்டாரு. அப்போ அன்னைக்கு பொய் வாக்குறுதி மாதிரி கொடுத்த போதெல்லாம் இந்த உபாத்தியாயா எங்கே போனார்? அப்போ மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடுன்னு எங்கே நடக்கிற போது உங்களுக்கு அந்த சுயமரியாதையும் நாட்டின் மீதான அக்கறையும் நாட்டின் கஜானா மீதான அக்கறையும் விழிச்சுக்கிறதுனா, இதை விட திருட்டுத்தனம், யோகியமற்ற செயல் வேறு எதுவுமே கிடையாது. அற்புதமான கருத்து, நான் மறுக்கல. இவ்வளவு நாள் எங்க போனீங்க? நீங்க ஜெயிக்க வாய்ப்புள்ள மாநிலங்கள்ல மட்டும் மூடிக்கிட்டு பேசாம இருந்துட்டு எல்லாத்தையும், இப்போ நீங்க எதிர்கட்சிகள் ஆளுகிற அந்த குறிப்பா அந்த 3 தானே பிஜேபி குறி வச்சுட்டே இருக்காங்க. என்னன்னா நம்ம என்ன பண்ணி இவங்களை ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்ல இந்த 3 மாநிலம், அந்த 3ல எலெக்ஷன் வர்றப்போ நீங்க கோர்ட்டுக்கு போறீங்கன்னா பின்னாடி யார் இருக்கான்னு புரியுதா? இதைத்தான் நேர்மையற்ற அரசியல்னு சொல்றோம். அப்ப நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய எதிரியை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீதித்துறையவே வளைப்பீங்களா? ஒரு கேஸ் தனக்கு முன்னாடி வர்றபோது தலைமை நீதிபதி தன் மனசாட்சிப்படி, சட்டப்படியோ ஒரு தனி மனிதராகவும் இந்த கருத்துக்களை சொல்றாரு, நான் தப்புன்னு சொல்லலை. அந்த இடத்துல கொண்டு போய் வச்சது யாரு, அவருடைய நோக்கம் என்ன, வச்ச நேரம் எதுன்னு கேட்கிற போது இந்த கோரிக்கையில் நேர்மை இல்லைன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி பொது பார்வை பார்த்தா அரசு கஜானாவை இப்படி வீணடிக்கிறதுங்கிறது பொது பார்வை பார்த்தா கரெக்டான கருத்து மாதிரி தெரியும். ஆனா ஒரு சென்னையில குறைஞ்சது 5 கோடியாவது சொத்து இருக்கிறவர்களுக்கு தான் இந்த 5000 தரப்படும். அப்படிதான் அது ஒரு கண்டிஷன் இருக்காதுல்ல. ஏழைப்பட்ட பாவப்பட்ட ஜனங்க தானே சார் அந்த 1000 ரூபாய் போகுது மாசந்தோறும். அதில் சில விஷயங்கள் தேவையில்லாதது. எப்போ அந்த என்னப்பா விட்டா என்ன அயன் பாக்ஸ் வரைக்கும் கொண்டு போறீங்களப்பா, வாஷிங் மிஷின் எல்லாம் கொஞ்சம் விட்டுருங்கப்பா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பண உதவி இருக்குல்ல, 1000 ரூபாய் கொடுக்கறதோ, அரிசியை குறைஞ்ச விலைக்கு 1 ரூபாய்க்கு அரிசி கொடுக்கறதோ, இந்த மாதிரியான ஏழைகள் வயிற்றில் பால் வார்க்கிற விஷயங்களை இதை ஃப்ரீ பீன்ற கட்டத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது.